தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியே வாரும். இதோ இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் தூய்மையாக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கையை தூய்மையான நறுமண தைலம் போல சுவாசிக்கின்ற வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான வல்லமையும் ஆறுதலும் தந்தடுமாறு உண்மை வேண்டுகின்றோம். நல்ல பிதாவே ஆமேன். நமக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சமாரியவர் குணம் பெற்றதை கண்டு திரும்பி வந்து அவர் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பதை கண்டு அவர் வியப்படுகின்றார். 10 பேர் குணப்பட்டிருந்தாரும் ஒரே ஒருத்தர் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய இந்த வாழ்க்கையின் இந்த உயிர் ஆண்டவர் நமக்கு அளித்துள்ள தானமாக இருக்கிறது. எத்தனோ ஆசிரியர்கள் நம் கண்ணுக்கு பார்க்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காப்பாற்றி வந்துள்ளார். இதை அனைத்தையும் நாம் நினைத்து நன்றியுணர்வோடு நாள்தோறும் ஆண்டவருக்கு நாம் வாழ வேண்டிய தவிர நன்றி கெட்டவராக நாம் நடக்கக்கூடாது. ஆகவே இந்த உடல், நம்முடைய சமயம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய வாய்ப்பு, நம்முடைய கரம் நினைவுகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து சீர்படுத்தி வழிநடத்தி வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லக்கரங்களுக்கு நம் நன்றியை சொல்லி நாள்தோறும் அவருக்கு நன்றி பான்மையோடு அவருடைய மேன்மேன் மாற்றிக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ நம் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவை நாவாலே என்றும் பாடு. சாத்தான் நம்மை எதிர்த்து நின்றாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். சாத்தான் நம்மை எதிர்த்து நின்றாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். கலங்கிடாதே, திகிலிடாதே, இயேசுவின் துணையுண்டு. கலங்கிடாதே, திகிலிடாதே, இயேசுவின் துணையுண்டு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இறைவா, இந்த உயிருக்கும் இந்த வாழ்வுக்கும் இந்த நொடிப்பொழுதும் நம்மை காப்பாற்றி வந்ததுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இதோ நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் தென்பட்ட வாழ்க்கையில் செய்கின்ற அந்த நன்றிகளை நாம் நினைத்து நன்றியோடு உணர்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ நம்ம ஆஸ்வதிக்குமாறு உங்களுடைய திருப்பெயரால் மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரும் ஆஸ்வதிப்பராக. ஆமேன்.